வணக்கம். தமிழ்நாட்டுல இயற்கை எழில் கொஞ்சம் கடலின் அழகை காண ராமேஸ்வரம் சிறந்த இடமாகும். இதனாலதான் ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை எப்போதுமே அதிகமாக இருக்கும். ராமேஸ்வரத்தில் உள்ள பழைய ரயில்வே தண்டவாளத்திற்கு பதிலாக புதிய அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில்வே பாலம் கட்டப்பட்டு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமி அன்று பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இது ராமேஸ்வரம் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதோடு மட்டுமில்லாமல் பொறியியல் திறமையின் சிறப்பையும் பிரதிபலிக்கும் சின்னமாக ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் உள்ளது. இந்த பாலம் கடலுக்கு நடுவில் பிரம்மாண்டமாக இருக்கும். சுமார் 2.3 கிலோமீட்டர் கொண்ட இந்த பாலம் இந்தியாவின் மிக நீளமான பாலமாக திகழ்கிறது. இந்த பாலத்தில் தினமும் விரைவு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பாலத்தில் ரயில் செல்லும் போது கடலின் அழகை பார்க்க ஏராளமான பயணிகள் ஆர்வ மிகுதியில் படிக்கட்டுகளில் முண்டியடிப்பதை பார்க்க முடியும். அப்படி ரயிலின் படிக்கட்டு அருகே வேடிக்கை பார்த்தபடி பயணித்த பயணி ஒருவர் திடீரென கால் தவறி கடலுக்குள் விழுந்துள்ளார். மதுரை பறவை பகுதியைச் சேர்ந்தவர் தான் வரதராஜ். இவருக்கு வயது 28. இவர் மதுரை ரயில் நிலையம் அருகே உள்ள பேங்க்ல தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வராரு. ராமேஸ்வரம் கோவிலில் தரிசனம் செய்வதற்காக, அதாவது மகாலய அமாவாசை முன்னிட்டு நேற்று முன்தினம் வரதராஜ் ரயில்ல ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்காரு. ராமேஸ்வரத்தில் வழிபாடு முடிந்து அன்று மாலை 6 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து மதுரைக்கு புறப்பட்ட பயணிகள் ரயிலில் வரதராஜ் ஏறியிருக்காரு. ராமேஸ்வரத்திலிருந்து 6 மணிக்கு புறப்பட்ட ரயில் 6:30 மணிக்கு மேலாக இரவின் தொடக்கத்தோடு இந்த ரயில் பாம்பன் கடலின் நடுவே புதிய ரயில் பாலத்தில் சென்று கொண்டிருந்தது. பாம்பன் ரயில் நிலையத்தில் கடல் அழகை பார்க்கும் ஆர்வத்தில் வரதராஜ் ரயில் படிக்கட்டு அருகே நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தபடி பயணித்துள்ளார். அப்போது அவருக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டு தவறி கடலில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. கடலில் விழுந்து உயிருக்கு போராடிய நபர் நீச்சல் அடித்து பாலத்தின் தூண் அருகில் இருந்த பாறையை லாவகமாக இறுக்கி பிடித்து கொண்டார். எப்படியோ பாறையின் மீது ஏறிவிட்டார். ஆனால் பாறையில் இளைஞர் ஒருவர் இருப்பதை யாரும் கவனிக்கவில்லை. இதனால் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு விடிய விடிய அந்த பாறையில் இருந்துள்ளார் வரதராஜ். யாராவது நம்மை காப்பாற்ற வருவார்களா அல்லது இப்படியே நாம் இறந்து விடுவோமா என்ற பயத்துடனும் கவலையுடனும் இரவு முழுக்க பரிதவித்து இருக்கிறார் வரதராஜ். இரவு நேரத்தில் யாருமே இல்லாத கடலின் நடுப்பகுதியில் அலைகளின் ஓசையோடு குளிர்ந்த காற்றுடன் பசியுடன் ஒரு பாறையில் வாழ்க்கையை பற்றிய பயத்துடனும் அடுத்து உயிர் பிழைப்போமா என்ற கவலையுடனும் விடிய விடிய மரண பீதியில் இருந்திருக்கிறார் வரதராஜ். இந்த நிலையில் அதிகாலையில் அந்த வழியாக மீன் பிடிக்க படகுகளில் மீனவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போது கடலுக்குள் பாறையில் ஒருவர் இருப்பதை பார்த்திருக்கிறார்கள். உடனடியாக வரதராஜை பத்திரமாக மீட்ட மீனவர்கள் அவரிடம் விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். பின்னர் ரயில் பாலத்தின் மீது ஏற்றி வரதராஜை பத்திரமாக அனுப்பி வைத்தனர். விடிய விடிய கடலுக்குள் பாறையில் இருந்த வரதராஜ் தூக்க கலக்கத்தில் களைப்படைந்தபடி ரயில் பாலம் வழியாக நடந்து வந்துள்ளார். அவரை பார்த்த ரயில்வே போலீசார் உடனடியாக மீட்டு விசாரித்துள்ளனர். தொடர்ந்து வரதராஜ் உறவினர்களுக்கும் போலீசார் தகவல் கொடுத்தனர். உறவினர்கள் அங்கு வந்ததும் வரதராஜை அவர்களிடம் ஒப்படைத்தனர். ரயிலில் இருந்து தவறி கடலில் விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. ரயிலில் பயணம் செய்யும் போது படிக்கட்டில் இருந்து பயணிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தி வரதராஜை போலீசார் அனுப்பி வைத்திருக்கின்றனர். பாம்பனில் புதிய பாலம் சமீபத்தில் தான் திறக்கப்பட்டது. இந்த பாலத்தில் ரயில் செல்லும் போது கடலின் அழகை பார்க்க ஏராளமான பயணிகள் ஆர்வ மிகுதியில் படிக்கட்டுகளில் முண்டியடிப்பதை பார்க்க முடியும். செல்ஃபி எடுப்பது, ரீல்ஸ்களுக்காக வீடியோ எடுப்பது என ஆபத்தை உணராமல் விபரீத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். கடல் மேல் செல்லும் பாலத்தில் ரயில் செல்கிறது என்ற ஆபத்தை அறியாமல் பயணிகள் சிலர் படிக்கட்டுகளில் பயணிக்க ஆர்வம் காட்டுகின்றனர். இது போன்ற நிகழ்வுகளை தடுக்க ரயில்வே அதிகாரிகள் பயணிகளுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. கடலில் விழுந்த நேரத்தில் பதற்றமடையாமல் அடுத்து என்ன செய்வதென்று யோசித்து நீச்சல் மூலமாக பாறையை பற்றி கொண்டார் வரதராஜ். வாழ்க்கை சில நேரம் கற்றுக் கொடுக்கும் பாடம் யாராலும் மறக்க முடியாதது. மற்றவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையும் கூட.